எமது வடக்கு மாகாணமானது கல்வியிலே பின்தங்கிய நிலையிலே செல்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் 2021 ஆண்டு எமது வடக்கு மாகாணமானது இலங்கையிலே காணப்படுகின்ற 9 மாகாணங்களில் 7ஆம் இடத்தில் இருந்தது. 22ஆம் ஆண்டும் அதே நிலையிலே 7ஆம் இடத்தில் இருந்தது. 23ஆம் ஆண்டு 8வது நிலைக்கு தள்ளப்பட்டது. 24ஆம் ஆண்டு 9வது நிலைக்கு தள்ளப்பட்டது. இதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை அரசு அதிகாரிகள் சாட்டுக்கள் சொல்லி தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான காரணத்தை மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களோ புத்திஜீவிகளோ இதை அறிந்து கொள்ளவில்லை. உதாரணமாக சொல்ல போனால் அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள கருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளியில் நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், இப்படிப்பட்ட ஒரு எழுத்தறிவை கற்கின்ற ஒரு சமுதாயத்திலே ஊழல் என்பது எந்த விதத்திலும் மன்னிக்கப்பட முடியாத ஒன்றாகும். அதாவது வடக்கு மாகாணத்திலே வாழுகின்ற மக்கள் எஞ்சியுள்ள ஒரே ஒரு சொத்து அது பொருளாதாரம், கல்வியாக காணப்படுகின்றது. நாங்கள் கல்வியை வளர்க்காவிட்டால் எமது சமுதாயத்திலே மிஞ்சி இருக்க, அதாவது எஞ்சி இருக்க ஒன்று கூட இல்லை. ஆகவே இந்த வடக்கு மாகாண கல்வி சமுதாயத்திலே நடைபெறுகின்ற ஊழல் தொடர்பாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான் வீதியிலே, அதாவது நான் பயணிக்கும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏழை தாய் என்னை மறித்து கேட்டார். தனது மகள் பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியிலே உயர்தரத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பாடசாலையிலே உயர்தரம் ஆரம்பித்து 4 மாதங்கள் முடிவடைந்து இதுவரையும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை வழங்கவில்லை. அதற்கான காரணத்தை அவர் சொல்லும் போது எனக்கு இதயமே நின்றுவிடும் போலிருந்தது. அவர் சொன்னார், உயர்தர பரீட்சையானது ஒரு போட்டி பரீட்சையாகும். சாதாரண ஏழை மாணவர்கள் கல்வி கற்கும் ஒரே இடம் பாடசாலையாகும். அந்த பாடசாலையிலே திறமையான ஏழை மாணவர்கள் பலர் கல்வி கற்கின்றார்கள். அவர்கள் அந்த போட்டி பரீட்சையிலே சித்தி அடையாமல் செய்வதற்காக சில வசதி படைத்த பெற்றோர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அவர் சொன்னார், பரிட்சைக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாணவியினுடைய தந்தை. ஆகவே முதலாம் தவணைக்கு ஒருபோதும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் பெறமாட்டார் என்று. அப்போதுதான் நான் சிந்தித்தேன், கடந்த 5 மாதங்களாக பட்ரிக் நிரஞ்சன் அவர்களிடம் இந்த பாடசாலையிலே இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் இல்லை, அதற்கு ஒரு மாற்றீடை நான் தெரிவித்திருந்தேன். செட்டிகுளத்தில் இருக்கின்ற அல் ஹாமியா என்னும் பாடசாலையிலே ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கின்றார். அங்கே ஒரு இரசாயனவியல் ஆசிரியர் இருக்கின்றார். ஆனால் இந்த பண்டாரிக்குள பாடசாலையிலே, பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியிலே 75 மாணவர்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அந்த பாடசாலைக்கு ஆசிரியரை நியமிக்காததற்குரிய காரணம் அந்த ஏழை தாய் சொல்லிய அதே காரணத்தை என்னால் உறுதிப்படுத்த முடிந்தது. அது தொடர்பாக அந்த ஏழை தாய் கேட்டதற்கிணங்க வவுனியா வலய கல்வி பணிப்பாளரிடம் நேற்றைய முன்தினம் நான் தொலைபேசியில் கேட்டபோது அவர் சொன்னார், கல்வி அமைச்சின் செயலாளர் தான் அதை நியமிப்பது அவருடைய கடமை என்றும் மிக விரைவிலே அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் என்றும். ஆனால் நான் ஊகித்துக் கொண்டேன்,
முதலாவது தவணை மிக விரைவில் அதாவது முடிவடைந்து விட்டது. முடிவடைந்தால் நான் நினைக்கின்றேன் இரண்டாவது தவணைக்கும் 1 மில்லியன் ரூபாய் வழங்கினால் அந்த வசதி படைத்த மாணவியின் தந்தை இரண்டாவது தவணைக்கும் அங்கே ஆசிரியர் நியமிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே அதிகாரிகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். ஏழைகளின் செல்வம் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி, வசதி படைத்தோரின் அணிகளும் தான் கல்வி. ஆகவே ஏழைகளின் செல்வத்தில் விளையாடாதீர்கள். எமது அரசாங்கத்திலே தற்போது இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளை விட திறமையான அறிவுள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எமது ஜனாதிபதியின் உடைய எண்ணக்கருவை செயற்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் தயங்க மாட்டோம். ஆகவே இவ்வாறான ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதார்கள். உண்மையிலேயே நான் பார்த்தபோது அதாவது உயர்தரம் உயிரியல் கணித பிரிவுகளிலே கற்கின்ற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு பாடத்துக்கு ஆசிரியரை திட்டமிட்டு வழங்காமல் விடுவதனால் உயர்தர பரீட்சையிலே கடந்த காலங்களிலே 3 பாடத்தில் 1 பாடம் அவர்கள் வெயில் விட்டிருப்பார்கள். அதாவது பரீட்சையிலே சித்தி அடையாமல் இருக்கின்றார்கள். இதனால் அந்த மாணவர்கள் எதிர்வரும் காலத்திலே எந்த ஒரு போட்டி பரீட்சையிலோ அல்லது அரசு உத்தியோகத்திலேயோ இணைவதற்கு வாய்ப்புகள் இழக்கப்படுகின்றன. ஆகவே அன்பான அரசு உத்தியோகர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் தவறு செய்திருக்கலாம், நிதியிலே ஆசைப்பட்டிருக்கலாம், நீங்கள் வேறு எங்கேன்றாலும் தவறு செய்யுங்கள். ஆனால் கல்வியிலே தவறு செய்ய வேண்டாம் என்று நான் ஒரு பணிவன்புடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை இயன்றவரை இவ்வளவு காலம் நீங்கள் தவறு செய்திருந்தால் இன்றிலிருந்தாவது நீங்கள் திருந்தி இந்த நாட்டுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஏழை மக்களின் வரிப்பணத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற சம்பளத்துக்கும் நேர்மையாக கடமையாற்றுங்கள் என்று நான் இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. வவுனியா மாவட்டத்தில் பல பாடசாலைகள் ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் மாணவர்கள் பல்வேறான அசௌகரியங்களுக்கு என்ன நடவடிக்கை? இதுக்குரிய காரணம் தேவையின் தேவை கருதி என்று இங்கே வடக்கு மாகாணத்திலே ஒரு சிஸ்டம் ஒன்றிருக்கின்றது. அந்த தேவை என்றால் அதிகாரிகளுடன் பகைத்தால் கேள்வியை கேட்டால் அவர்களை தூர பிரதேசத்துக்கு அனுப்பது ஒன்று, அல்லது நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது லஞ்சம் வழங்கினால் அவர்கள் தமது வீட்டுக்கு அருகாமையில கூட கடமையாற்ற முடியும். இதை திருத்துவதற்கு ஏழை மக்கள் உண்மையிலே திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் அந்த திருடர்களை நாங்கள் இந்த சமுதாயத்திலே வெளிக்கொண்டு வருவோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.